வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மற்றும் டிஎன்எஸ்டிசியில் செகண்ட் கால் லெட்ரு. ஓகேங்களா, இந்த செகண்ட் கால் லெட்ரு எப்போ வெளியிட போகிறாங்க? டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்ரு இரண்டாவது கட்ட கால் லெட்ரு யாருக்கு வெளியிட போகிறாங்க? மீண்டும் கால் லெட்டர் அனுப்புகிறாங்களா இல்லையா, எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுது, அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கால் லெட்டர் பார்த்திங்கன்னா மீண்டும் வரும் அப்படின்றத ஒரு முடிவாக சொல்லியிருக்காங்க. 8000 9000 பேருக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் கால் லெட்ரு அனுப்பப்படும். போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. மீண்டும் கால் லெட்டர் இவர்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுது. ஏன் கால் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எக்ஸாம் எல்லாமே பாஸ் பண்ணிடுறாங்க, ஆனால் இன்டர்வியூ போகிறாங்க, இன்டர்வியூவில் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்களால் வண்டி ஓட்ட முடியல, வண்டி ஓட்டுறவங்களால் எழுத்து தேர்வில் பாஸ் பண்ண முடியல. இப்படி தாங்க டிஎன்எஸ்டிசியில் நாளுக்கு நாள் அப்படி போயிட்டுருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட கண்டக்ட் லைசன்ஸ் இல்லை, கண்டக்ட் லைசன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. இப்படியே போக பாதி பேர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற இன்னொரு 8000 9000 பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கால் லெட்டர் அனுப்பலாமே அப்படின்ட்டு ஒரு முடிவு. இதுவரை வெறும் 1000 பேர் கூட எடுக்கலைங்க. டிஎன்எஸ்டிசி 3277 வேகன்சிஸ்க்கு 1000 பேர் கூட ஃபில் ஆகலை. அந்தந்த மாவட்ட வாரியாக நீங்கள் போய் கேட்டிங்கனாலே தெரியும். டிப்போ மேனேஜரை கம்மியான பீப்புள் தான் எடுத்திருக்கோம். மீண்டும் கால் லெட்டர் வரும் போங்க, எனக்கு கால் லெட்டரே வரலன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மேனேஜர்கிட்ட. கால் லெட்டர் வரும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம செகண்ட் கால் லெட்டர் வரும் அப்படின்றத அடித்து சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மீண்டும் கால் லெட்டர் வரும். 2026 டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குங்க. 2026 நிறைய பேருக்கு உண்டான டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ரெடியாக இருக்கவங்க. 2026 போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அதிக அளவு இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் நிரப்புறதில் நிறைய குளறுபடிகள். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காலி பணியிடங்கள் வெளியிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதனாலும் வெளியிட்ட காலி பணியிடங்களை சரிவர நிரப்ப முடியல அப்படியும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் நேரடி நேர்காணலில் வண்டி ஓட்ட தெரியாதவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஹைட் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. வண்டி ஓட்ட தெரியலனா தயவுசெய்து இன்டர்வியூ பக்கம் கால் எடுத்து வச்சிடாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா. வண்டி கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கணும். சொல்கிறது எல்லாமே அங்கே உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வண்டியை ஓட்டணும், பிரேக் போடணும், யூட்டன் போடணும், இண்டிகேட்டர் போடணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு 5 ஸ்டேஜ் நிறுத்த சொல்லுவாங்க. அந்த 5 ஸ்டேஜ் நிறுத்தி காட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்கிங் சைடு மிரர் எல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் உங்களை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நடக்குது. ஐ டெஸ்ட் கண்ணு சரியாக தெரியலனா கூட ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதில் முக்கியமான இந்த சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ செல்ல வேண்டியவங்க செகண்ட் கால் லெட்டர் வரும். இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுடைய வீடு தேடி வரும். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்று சான்றிதழ், டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கு திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் 2 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்கில் டெஸ்ட் கால் லெட்டர், நேமு, பேட்சு, காக்கி யூனிஃபார்ம் எல்லாமே இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா உங்களை போக்குவரத்து கழகத்தில் நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ கண்டிப்பாக செகண்ட் கால் லெட்டர் வரும். செகண்ட் கால் லெட்டர் வரவங்க எல்லாமே இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மற்றும் டிஎன்எஸ்டிசியில் செகண்ட் கால் லெட்ரு. ஓகேங்களா. இந்த செகண்ட் கால் லெட்ரு எப்போ வெளியிட போகிறாங்க? டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்ரு இரண்டாவது கட்ட கால் லெட்ரு யாருக்கு வெளியிட போகிறாங்க? மீண்டும் கால் லெட்ரு அனுப்புகிறாங்களா இல்லையா, எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுது, அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ
கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வரும் அப்படின்றத ஒரு முடிவாக சொல்லியிருக்காங்க. 8000லேருந்து 9000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கால் லெட்ரு அனுப்பப்படும். போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. மீண்டும் கால் லெட்ரு இவர்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுது. ஏன் கால் லெட்ரு அனுப்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எக்ஸாம் எல்லாமே பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்டர்வியூ போகிறாங்க, இன்டர்வியூவில் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்களால் வண்டி ஓட்ட முடியல, வண்டி ஓட்டுறவங்களால் எழுத்து தேர்வில் பாஸ் பண்ண முடியல. இப்படி தாங்க டிஎன்எஸ்டிசியில் நாளுக்கு நாள் அப்படி போயிட்டுருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட கண்டக்ட் லைசன்ஸ் இல்லை, கண்டக்ட் லைசன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. இப்படியே போக பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற இன்னொரு 8000லேருந்து 9000 பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கால் லெட்டர் அனுப்பலாமே அப்படின்ட்டு ஒரு முடிவு. இதுவரை வெறும் 1000 பேர் கூட எடுக்கலைங்க. டிஎன்எஸ்டிசி 3277 வேக்கன்சிஸ்க்கு 1000 பேர் கூட ஃபில் ஆகலை. அந்தந்த மாவட்ட வாரியாக நீங்கள் போய் கேட்டிங்கனாலே தெரியும். டிப்போ மேனேஜரை கம்மியான பீப்புள் தான் எடுத்திருக்கோம். மீண்டும் கால் லெட்டர் வரும் போங்க, எனக்கு கால் லெட்டரே வரலன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மேனேஜர்கிட்ட. கால் லெட்டர் வரும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம செகண்ட் கால் லெட்டர் வரும் அப்படின்றத அடித்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மீண்டும் கால் லெட்டர் வரும். 2026 டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குங்க. 2026 நிறைய பேருக்கு உண்டான டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ரெடியாக இருக்கவங்க. 2026 போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அதிக அளவு இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் நிரப்புறதில் நிறைய குளறுபடிகள். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காலி பணியிடங்கள் வெளியிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதனாலும் வெளியிட்ட காலி பணியிடங்களை சரிவர நிரப்ப முடியல அப்படியும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் நேரடி நேர்காணலில் வண்டி ஓட்ட தெரியாதவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஹைட் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. வண்டி ஓட்ட தெரியலனா தயவுசெய்து இன்டர்வியூ பக்கம் கால் எடுத்து வச்சிடாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? வண்டி வந்து கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கணும். சொல்கிறது எல்லாமே அங்கே உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வண்டியை ஓட்டணும், பிரேக் போடணும், யூட்டர்ன் போடணும், இண்டிகேட்டர் போடணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு 5 ஸ்டேஜ் வந்து நிறுத்த சொல்லுவாங்க. அந்த 5 ஸ்டேஜ் நிறுத்தி காட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் சைடு மிரர் எல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் உங்களை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நடக்குது. ஐ டெஸ்ட் கண்ணு சரியாக தெரியலனா கூட ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதில் முக்கியமான இந்த சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ செல்ல வேண்டியவங்க செகண்ட் கால் லெட்டர் வரும். இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுடைய வீடு தேடி வரும். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்று சான்றிதழ், டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கு திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் 2 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்கில் டெஸ்ட் கால் லெட்ரு, நேமு, பேட்ச்சு, காக்கி யூனிஃபார்ம் இது எல்லாமே இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா உங்களை போக்குவரத்து கழகத்தில் நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ கண்டிப்பாக செகண்ட் கால் லெட்டர் வரும். செகண்ட் கால் லெட்டர் வரவங்க எல்லாமே இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.